ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு திங்ஸ் அண்ட் தாட்ஸ். இந்த மாரி சொல்ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 25 எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த திங்ஸ் அண்ட் தாட்ஸ் ஆரம்பிக்கும்போது கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம டாஸ்க்கா இருந்தது. நம்ம அந்த கன்சிஸ்டன்சிய நம்ம கரெக்ட்டா கடைபிடிச்சுட்டு வரணும். காட்ஸ் கிரேஸ் இட் ஷுட் கன்டின்யூ ஃபாரெவர். ஓகேவா? ஸோ நம்ம கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இன்னைக்கு டைரக்ட்டா கான்செப்ட்டுக்குள்ள போயிடலாம். நம்ம இந்த பிஜிஎம் இதெல்லாம் போடவே தேவையில்ல. ஓகேவா? டைரக்ட்டா கன்டென்ட்க்குள்ள போயிடலாம். கன்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல விசேஷம். வீட்ல விசேஷம்னா என்னென்ன நடக்கும்? அதுதான் ஒரு சினாரியோ மாரி நம்ம பேசப் போறோம். யூசுவலா வீட்ல விசேஷம்னா என்ன நடக்கும்? வீட்ல இருக்கிற பெரியவங்க நெறையா விஷயங்கள் பிளான் பண்ணுவாங்க. என்னென்ன வாங்கணும்? என்னென்ன ரெடி பண்ணி வைக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரகப்பிரவேசமா இருக்கட்டும், வீட்ல ஒரு பூஜையா இருக்கட்டும், ஒரு கல்யாணமா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், ஒரு விசேஷமாவே இருக்கட்டும், ஒரு ஃபெஸ்டிவல் டேவா கூட இருக்கட்டும். என்னென்ன திங்ஸ் வாங்கணும்? எது எதுக்கெல்லாம் நம்ம ரெடியா இருக்கணும்? எது எது நம்ம கையில இருந்து கரெக்ட்டா ஒரு 2 நாள் முன்னாடி வாங்க வேண்டியது, 1 நாள் முன்னாடி வாங்க வேண்டியதுன்னு சொல்லி உட்காந்து பிளான் பண்ணி, ஃபேமிலியோட உட்காந்து பேசி, அந்த பர்ட்டிகுலர் டேக்கு முன்னாடி நம்ம அந்த ஒரு ஒரு மாரி அட்ரினல் கிக் ஆகும் மனசுக்குள்ள. ஓகே, வி ஆர் கெட்டிங் ஃபார் சம்திங் பிக் டூ அவர் ஃபேமிலி. நம்ம ஃபேமிலியோட ஒரு பெரிய வெக்கேஷனோ, ஒரு பெரிய ஒரு ஒரு டே. ஓகே, இட்ஸ் அ பிக் டே. ஓகேவா? பயங்கரமா உட்காந்து பிளான் பண்ணிக்கிட்டு, இதெல்லாம் வாங்கணும், இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லி உட்காந்துட்டுருப்போம். என்னென்னலாம் பண்ணுவோம்? அப்பா வந்துட்டு பிளானிங் போடுவாரு, பட்ஜெட்டிங் போடுவாரு. அம்மா வந்துட்டு இந்த மாரி கிளீனிங்லாம் பண்ணணும். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. அந்த திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒரு பொம்பள புள்ளையா இருந்தா, கிச்சன்ல எனக்கு இதெல்லாம் பண்ணி குடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒரு ஆம்பள புள்ளையா இருந்தா என்ன பண்ணுவாங்க? அங்க போய் வாங்கின்னு வா, இத போய் வாங்கின்னு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள இது பண்ணுவாங்க. அந்த பர்ட்டிகுலர் இது வந்துட்டு முன்னாடி, ரெடி ஆவறதுக்கு முன்னாடி. ஓகேவா? அந்த ரெடி ஆனதுக்கப்புறம், அந்த பர்ட்டிகுலர் டே இருக்கும் இல்லையா? அந்த காலையில எந்திரிக்கிறது, சீக்கிரமா எந்திரிச்சுட்டு, குளிச்சுட்டு, ரெடி ஆயிட்டு, என்னென்ன மாரிலாம் பண்ணுவோம் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பேசப் போறோம். ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறோம் அப்படின்னு வையேன். நீ என்ன பண்ணுவ? ஒரு பிக் ஃபெஸ்டிவல் டே. ஓகேவா? ஃபெஸ்டிவல் டேயோ இல்ல வந்துட்டு ஒரு வீட்ல ஒரு விசேஷம். காலையில நீ என்ன எந்திரிச்சுட்டு என்ன மாரிலாம் யோசிப்ப? ஹவ் யூ ஜஸ்ட் திங்க் யுவர் செல்ஃப் இன் அ வீட்ல விசேஷம் டே. இல்ல ஆக்சுவலி எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு விசேஷம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும்போதே, வீட்டுக்குள்ள அவ்ளோ அவ்ளோ பேச்சுகள் போகும். லைக் என்னைக்கு வைக்கலாம்? எப்போ? எப்படி? அ அது என்ன என்ன ஃபங்ஷனா வேணா இருந்துக்கட்டும். ஆனா, எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மென்ட் இருக்கும். வாவ்! நம்ம வீட்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடக்க போது. ஸோ எல்லாமே கெட் டுகெதரிங்கா இருக்கும். லைக் எல்லாமே ஒண்ணா ஒரு இடத்துல கேதர் பண்ணுவோம். நெறைய காசிப் பேசலாம். நெறைய விஷயங்கள் பண்ணலாம். பட் இதெல்லாம் தாண்டி அத ஆர்கனைஸ் பண்றது ரொம்ப பெரிய டாஸ்க். ஆமா. அதாவது எப்போ வைக்கலாம்? என்ன வைக்கலாம்? என்ன முகூர்த்தம்? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது எதுவா வேணா இருக்கட்டும். நீங்க சொன்ன மாரி ஹவுஸ் வார்மிங்கா இருக்கட்டும், கல்யாணமா இருக்கட்டும், இல்ல என்ன வேணா இருக்கட்டும். தே வில் சீ தட் முகூர்த்தம். இந்த முகூர்த்தத்துல இது வைக்கலாம். இது ஸ்டார்ட் பண்ணலாம். அதுதான் ஃபர்ஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய பெரிய விஷயமா இருக்கும். அத ஃபர்ஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் எங்க பண்ணலாம்? வீட்லயே பண்றோமா? இல்ல ஒரு மண்டபத்துல பண்றோமா? அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய கான்வர்சேஷனா போகும். எங்க பண்ணா எது கம்ஃபர்டபுளா இருக்கும்? இப்போ வைக்க போறது இப்போ நம்ம வீட்ல கல்யாணம்னே வச்சுக்கோங்களேன். நம்ம அப்பா வந்துட்டு ஒரு இடத்துல சொல்லுவாங்க. ஓகே. மண்டபத்துல அது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, நம்மளோட வீட்லேருந்து ஒரு அங்கிள் வருவாரு. ஒரு அங்கிளோ, யாரோ ஒருத்தர் தூரத்து சொந்தமோ யாரோ ஒருத்தர் வந்துட்டு, "ஐயய்யோ! அந்த இடத்துல வந்து லொகேஷன் அப்படி இருக்காது. ஐயோ! அது கம்ஃபர்டபுளா இருக்காது. ஐயோ! இங்க வந்தா அ ஆ கெஸ்ட்டுக்கெல்லாம் மாரி சௌகரியமா இருக்காது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ், நெறைய கம்யூனிகேஷன்ஸ் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலா ஓகே இதுதான்ப்பா மண்டபம். அதாவது என்னன்னா மண்டபம் நம்ம பட்ஜெட்குள்ளேயே வரணும். மண்டபத்துக்கு கண்ட ரேட் சொல்லுவாங்க. அந்த மண்டபம்லாம் சரி ஓகே ஃபைன். மண்டபத்துக்குன்னே ஒரு பெரிய பட்ஜெட் ஒதுக்கி வைக்கணும். அதெல்லாம் ஓகே ஃபைன். இதான் ஃபைனலைஸ் பண்ணிட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த பெரிய டாஸ்க் ஃபுட், கேட்டரிங். அது எங்க பண்ணலாம்? எப்படி பண்ணலாம்? சொல்லிட்டு அதுக்கு அது 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 யாரு ஆக்சுவலி பெஸ்ட்டா இருப்பாங்க? ஆ. எது கரெக்ட்டா இருக்கும்? நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், நம்மளுடைய கல்ச்சருக்கு ஏத்த மாரியான ஃபுட் குடுக்கணும். அதில கூட என்னன்னா, அவங்க அவங்க இப்ப நம்ம ஒரு கேட்டர் கிட்ட போய் கேட்கும்போது, "இல்லப்பா நான் சாம்பிள் மாரி டெஸ்ட் பண்ணா தான் எனக்கு கான்ஃபிடன்ஸா குடுக்க முடியும்." அவன் யாரோ கல்யாணத்துக்கு திட்டுத்தனமா அவன் கூப்பிடுவான். நம்ம அவங்க கல்யாணத்துக்கு கெஸ்ட் மாரி போய் சாப்பிட்டு ஆமா. சூப்பரா இருக்கு சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டு வருவோம். அந்த மாரி திட்டுத்தனம்லாம் நம்ம நெறைய பண்ணியிருப்போம். பிகாஸ் ஆப்வியஸ்லி நம்ம ஆப்வியஸ்லி பண்ணியிருப்போம் அப்படிதான் அதெல்லாம். பண்ணுவாங்க எல்லாருமே. ஸோ அந்த மாரிலாம் நம்ம ஃபைனலைஸ் பண்ணிட்டு ஃபுட்டும் ஒரு பெரிய இதோ அது ஃபுட்டு ஓகே இவங்கிட்ட தான் குடுக்குறோம்னா என்ன மெனு? அந்த மெனு நம்ம பட்ஜெட்குள்ள வருமா? சொல்லிட்டு அந்த மெனுலயே நம்ம டிஃபரெண்ட்டா என்ன குடுக்க முடியும்னு சொல்லிட்டு பயங்கரமான பிளானிங் டிஸ்கஷன்லாம் போகும். இதெல்லாம் வீட்ல இருக்கவங்க பெரியவங்க இந்த மாரி டிஸ்கஷன்ல போகும்போது, இந்த சின்னஞ்சிறுசுங்கலாம் கசினா ஒண்ணா சேர்ந்து என்ன பிளான் பண்ணலாம்? ஒண்ணா ட்ரெஸ் அவங்கலாம். கோட் ம். போடுவோம். இங்க போய் இந்த ஷாப்பிங் போணும். இந்த பொம்பள புள்ள கசின்ஸ் எல்லாம்
கேர்லி கசின்ஸ் எல்லாம் ஓகே நம்ம இங்கே போய் ஷாப்பிங் பண்ணுவோம், ஓகே நம்ம இது பண்ணுவோம், நம்ம ட்ரெஸ் கோட் மெயின்டைன் பண்ணுவோம், நம்மளால கலர்ஃபுல் தீமில் வருவோம், தீம் பண்ணுவோம், ஃபன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் இப்படி வைக்கலாம், ஹல்தி வைக்கலாம், சங்கீத் வைக்கலாம், அது வைக்கலாம், இது வைக்கலாம். சப்போஸ் அது என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும், நல்ல நல்ல ரீல்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுங்க பாட்டுன்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பசங்கள்லாம் அவனுங்களுக்கு சட்டை ஆப்ஷனே இல்லை. மிஞ்சி போனால் ட்ரெடிஷ்னலாக ஒரு வேஷ்டி சட்டை ஆமா. இல்லைன்னா ஒரு பேண்ட் சட்டை, அதை தாண்டி அதிலே டிஃப்ரெண்ட்டான கலர் தான் இருக்குமே தவிர அவனுங்களுக்கு வர ஆப்ஷனே இல்லை. சரி அவனுங்க ஏதாவது ஒரு பிளான் போட்டு இவங்க 2 பேரும் மிங்கிலாகி ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபன் பண்ணி கொரியோ பண்ணுறது, ரெடி ஆகுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபன் சின்ன ஜேசுங்கிட்ட போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பிரைடு அப்படின்னு ஒருத்தி இருந்தா அவள் வந்துட்டு பயங்கர டென்ஷனாக இருப்பாள், எக்ஸைட்டடாகவும் இருப்பாள், டென்ஷனாகவும் இருப்பாள். என்ன வாங்குறது, இங்கே வாங்குறது, அங்கே வாங்குறதுன்னு 1000 விஷயம் யோசிச்சுட்டு இருப்பாள். அவள் வாங்குற ட்ரெஸ் எல்லாம் அவங்க அப்பா பட்ஜெட் யோசிச்சு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மக்கிட்ட ஒரு பட்ஜெட் இருக்கும், அப்படியே அது டொயின் கம்மியாயிட்டே போகும். அந்த ஃபங்க்ஷன் முடிக்கிற அன்னைக்கு பட்ஜெட்டை கிராஸ் பண்ணி போயிடும். பேலன்ஸை பார்த்தோன்னா என்னடா இது நடந்தது. நம்ம ஆக்சுவலி நினைச்ச மிஸ்செலேனியஸ் பட்ஜெட்டை விட எக்ஸ்பென்ஸ்ல நீங்கள் நம்ம அதிகம் எடுத்து வைக்கணும். அதாவது இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு நடத்துறதுக்கு ஒரு 2 lakhs ஆகும் வச்சுக்கோங்களேன். அதையும் தாண்டி உங்கள் கை செலவுக்கு ஒரு 20,000 ரூபாய் வச்சுக்கணும். ஏன்னா அந்த நாளில் இது இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கிள் வந்து கேட்பாங்க. ஓகே வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த காசு எடுத்து கொடுப்போம் நம்ம. ஓகே இது போய் டக்குன்னு வாங்கிட்டு வந்து போட்டுருங்க, எந்த ஒரு இன்கன்வீனியன்ஸும் ஆகக்கூடாது யாருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய அப்படி பிளான் பண்ண நம்ம நிறைய ஃபன் பண்ணுவோம். ஆனால் என்னதான் நம்ம இவ்வளோ பிளானிங் இவ்வளோ விஷயம் போட்டு வச்சுக்கோங்களேன், ஆனால் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற அன்னைக்கு கூட ஜாலியாக இருக்காது. அதுக்கு முந்தின நாள் தான் அதோட எக்ஸைட்மெண்ட்டே. அதுதான் சொல்கிறேன். அந்த பர்டிகுலர் டேக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா. ஃபேமிலியில் எல்லாருமே வருவாங்க, அவங்கக்கிட்ட ரொம்ப நாள் மீட் பண்ணாத கசின்ஸ், ரொம்ப நாள் மீட் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் எல்லாரும் ஒரு கேதரிங்னா நீ சொன்ன மாதிரி வெட்டிங்க்கு எல்லாருமே வருவாங்க. வந்துட்டு அவங்க கூட பேசுகிறதா இருக்கட்டும், ஃபன் பண்ணுறதா இருக்கட்டும், பிரைட் அண்ட் க்ரூம் பெர்ஸ்பெக்டிவில் விட்டுட்டு கசினோட கசினாக இருக்கிற அந்த டைம் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ நீ வந்து பிரைட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீ சொல்ல, நம்ம கசினோட கசினாக இருக்கிறப்போ ஆமாம் வீட்டில் ஒரு அதுவும் கசினோட மேரேஜ், நம்ம அந்த கசின் குரூப்பில் இருக்கோம்னா அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், அவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம். ஆமாம் அந்த ப்ரிப்ரேஷன்ஸில் பிஸியாக பண்ணிட்டு இருப்போம். லைக் இந்த மாதிரி இப்போ இந்த ஜென்ரேஷன்லாம் அந்த ஜென்ரேஷனில் எல்லாம் லீவ் போடுறது, பசங்கள்லாம் லைக் காமனாக அந்த ஜென்ரேஷன்லாம் லைக் விமென்ஸாக இருந்தால் ஓகே இந்த வீட்டு வேலைலாம் செய்யணும், வீட்டில் இருக்க கெஸ்ட் எல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விமென்ஸ் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருப்பாங்க. மென்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பட்ஜெட் வைஸ் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. ப்ளஸ் ரொம்ப ஹெவி மேன் பவர் டாஸ்க், அதாவது வீட்டுக்கு சாமான் வாங்கி போடுறது, இலை எடுத்து போடுறது, பந்தி பரிமாறுறது, குக்கிங்கில் இன்வால்வ் ஆகுறது, அந்த மாதிரிலாம் லைக் மிங்கிளாகி பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அது ஒரு டைப். இப்போன்னு பார்த்தா இட்ஸ் காமன். அதாவது கேர்ள்ஸ் தான் இது பண்ணணும் இல்லை, கேர்ள்ஸ் கூட இறங்கி போய் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. பாய்ஸ் கூட இறங்கி போய் குக்கிங்கில் உட்காந்து, கிச்சனில் உட்காந்து, வீட்டில் எல்லாமே காமனாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து கேர்ள் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெண்டர் வைஸாக இந்த வேலை அவங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இப்போ இல்லை. ஏன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து கிச்சன், பாய்ஸ்க்கு வந்து வெளியில் போய் ஒரு வேலை செய்யணும் அப்படிலாம் இல்லவே இல்லை. ஈவன் பாய்ஸ் ஆர் குக்கிங் அண்ட் பாய்ஸ் ஆர் ஹேண்ட்லிங் த கிச்சன் ஸ்டஃப்ஸ், கேர்ள்ஸ் ஆர் கோயிங் அவுட் அண்ட் டூயிங் திங்ஸ். ஸோ எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணணும், ஜாலியாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸைட்டான ஒரு மெமரி நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணுவோம். அதில் சில பேர் ஒத்துழைக்கவும் மாட்டாங்க, கோஆர்டினேட்டும் ஆகாது. சில டைம் நம்ம செம்மையாக ஒரு ட்ரெஸ் கோட்லாம் பிளான் பண்ணி போயிருப்போம். அந்த ட்ரெஸ்ஸு திடீர்னு பார்த்தா ஒரு 7 to 8K இருக்கு வச்சுக்கோங்களேன். ஒருத்திக்கு ஓகே, அந்த ஒரு கசின்லேயே ஒரு நல்ல சம்பாதிக்க ஒரு கசின் இருப்பா, இட்ஸ் ஓகே ஃபார் மீ அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் அதுலேயே ஒரு பெகர் கசின் இருப்பா, வேலைக்கே போகாமல் ஸ்கூலில் காலேஜோ படிச்சுட்டு இருக்க கசின் இருக்கா. ஐயோ 8,000 நம்ம அம்மா அப்பா கிட்ட எப்படி கேட்குறது அப்படின்னு முடிக்கிற கசினும் இருப்பா. பட் இது எல்லாத்தையுமே தாண்டி, இந்த எல்லா ஒப்பீனியனும் தாண்டி ஃபைனில் ஒரு ட்ரெஸ் கோட் பண்ணி அந்த ரீல்ஸ் எடுக்கணும்னு போராடுவாங்க. ட்ரான்ஸேஷன் வீடியோ மொக்கையாக இருந்து நல்ல மேக்கப் பண்ணிட்டு ட்ரான்ஸேஷன் வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய ஃபன் நடக்கும். ஆனால் அது போகிறப்போ வி டோன்ட் நோ, அதாவது நம்ம அது ஃப்ளோவில் அப்படியே போயின்னு இருக்கோம். அதெல்லாம் முடிஞ்சு கல்யாணம்லாம் முடிஞ்சு ஒரு மாதிரி டயர்டாக ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் எல்லா சடங்கும், கல்யாணம் மட்டும் இல்லை, ஹவுஸ் வார்மிங் கூட வச்சுக்கோங்களேன். அந்த ஹவுஸ் வார்மிங் கெஸ்ட் எல்லாம் போய் நம்ம வீட்டு ஆளுங்களே உட்காந்து என்ன நடந்துச்சு, அந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணுற ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, இது அவங்க இப்படி பண்ணாங்க, இந்த ஆண்டி இது வாங்கி போட்டு வந்தாங்களே பார்த்தீங்களா, இவன் இந்த வேலையில இருக்கானாம்ப்பா பாரு, நமக்கு அது தெரியாம போச்சு. லாட்ஸ் ஆஃப் காசிப்ஸ் ஆஃப்டர் மேரேஜோ ஆஃப்டர் அந்த பர்టిక్యులர் ஃபெஸ்டிவலுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் அவங்க வந்தாங்க பாத்தீங்களா. நமக்கு ஒரு ஃபெஸ்டிவல் மெயினா நம்ம வச்சிருப்போம், ஆனா அதோட மெயின் கண்டென்ட் அந்த ஃபெஸ்டிவலே கிடையாது. அது நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரிப்பரேஷன்ஸுக்கு இருக்கிற அந்த எக்ஸைட்மெண்ட்டும்
அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுகிற அந்த காசிப்போட எக்ஸைட்மெண்ட் தான் அந்த ஃபங்க்ஷனோட மெயின் ஹைலைட்டு. அதுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷனே. ஆமா. அதுக்கப்புறமா தான் வீட்டில் விசேஷமே. முதல்ல அந்த ப்ரிப்பரேஷனோட ஃபன்னும் அதுக்கப்புறம் இருக்க எண்டிங் எக்ஸைட்மெண்ட்ஸ் தான். ஸோ இது இவ்வளோதான். அதில் நிறைய பேர் என்னப்பா நீ இது கொடுக்கவே இல்லை, ஒரு மாதிரி எனக்கு இதெல்லாம் நான் பிடிக்கல, உங்ககிட்ட எதிர்பார்த்தேன், இதெல்லாம் நீ என்ன நீ பண்ணவே இவ்வளோ இல்லை, மொக்கையா பண்ணிட்ட. ஃபுட்டு கொஞ்சம் அப்படி இருக்கு ஆ இப்படி இருக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன கான்ட்ரவர்சிஸ் நிறையா வரும். சின்ன சின்ன கான்ட்ரவர்சிஸ்லாம் அப்போ யாருமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பட் நம்ம காதுக்கு தனியாக வந்து விழும். இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அவங்க, இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு யோசிச்சு பார்ப்போம். அதை எப்படி யோசிச்சு பார்ப்போம்னா, அவங்க வீட்டில் அப்படி பண்ணாங்க, நம்ம வீட்டில் இப்படி பண்ணால் தப்பா, அவங்க வீட்டில் அப்படி செஞ்சாங்க, இவங்க வீட்டில் இப்படி செஞ்சால் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு அந்த நடந்த விஷயத்த உட்காந்து யோசிச்சு ஃபேமிலி, அதாவது நீ சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் ஃபெஸ்டிவலுக்கு அப்புறமா எல்லாரும் ஒண்ணா உட்காந்துட்டு சித்தப்பா ஒரு கதை சொல்லுவாங்க, சித்தி ஒரு கதை சொல்லுவாங்க, அதுவும் அவங்க இல்லாமல் பார்த்தது ஒரு நிமிஷம் அவங்க பார்த்தது சொல்லுவாங்க, இவங்க கேட்டது சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாங்க. நான் அங்கே இதெல்லாம் பார்த்தேன், பந்தி பரிமாற இடத்துல அவங்க இதெல்லாம் சொன்னாங்க, பொண்ணும் பையனை பற்றி இப்படி சொன்னாங்க, அந்த பர்டிகுலர் ரூமில் இந்த மாதிரி நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஹவுஸ் வார்மிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்லுவாங்க, கிச்சன் ரொம்ப பெருசாக இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அவங்கவுங்க கெஸ்ட்டை ஹேண்டில் பண்ண விதத்தை ஒன்றா உட்காந்து பேசும்போது அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது பார்த்தியா, நல்லாயிருக்கும். எல்லாருமே அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுவாங்க. த பர்சன் ஹூ இஸ் என்ஜாயிங் தட் ஃபெஸ்டிவல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரைட் அண்ட் க்ரூமாக இருக்கட்டும், இல்லை அந்த வீட்டில் புதுசாக வர்றவங்களா இருக்கட்டும், வர்ற அந்த ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்களுக்கு இவங்க எல்லாரும் சொல்கிற பெர்ஸ்பெக்டிவ்லாம் கேட்குறப்போ சந்தோஷமாக இருக்கும். ஒரு சில கான்ட்ரவர்சிஸ்லாம் கேட்குறப்போ ஓகே இதெல்லாம் நம்ம பண்ண மறந்துட்டோம், இது நம்ம மறந்துட்டோம், இது நம்ம செஞ்சுருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் யோசிக்கும்போது தே வில் பி ஸோ ஹாப்பி, நல்லாயிருக்கும். அவங்க வந்துட்டு எப்படிலாம் ஃபீல் பண்ணாங்க அப்படின்ற விஷயம்லாம் நம்ம கேட்குறப்போ சூப்பராக இருக்கும். ஆமாம். ஏன்னா அது என்னதான் பட்ஜெட்டோ அதெல்லாம் ஒரு வேறு தலைவலியாக இருந்துட்டு போட்டுமே, ஆனால் அதுவே நம்ம அந்த டைம் நம்ம சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம். அதுவும் இல்லாமல் இந்த கசின் டீம் எல்லாம் ஒரு பிடிக்காத ஒரு கசினை பார்த்து வச்சுருப்பாங்க. தூரத்து சொந்தத்தில் ஏதாவது ஒரு கண்டிப்பாக எல்லாருமே எல்லா கசின் எல்லா லைஃப்லேயும் அந்த ஒரு இருக்கும். தூரத்து சொந்தமோ இல்லை எல்லா கசின்ஸ் ஒரு 4-5 கசின்ஸ் சேர்ந்து ஒரு கசினை ஹேட் பண்ணுவீங்க. இல்லை அந்த ஒரு கசினே அந்த 4-5 கசினை ஹேட் பண்ணும். ஜாலியாக பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்துட்டு மனசுக்குள்ள ஐயோ ஏன் இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஐயோ இவ்வளோ மீட் பண்ணணுமா அப்படி கண்டிப்பாக நம்ம அந்த ஃபீலிங் இருக்கும். பட் அதுவே அந்த ஒரே அந்த ஒரு கசினை எல்லாருமே ஹேட் பண்ணி ரோஸ்ட் பண்ணுறவங்களா இருந்து வச்சுக்கோங்களேன், பண்ணே அந்த கசின் தான். ஆமா. அவன் என்ன பண்ணாலும் இவங்க வச்சு வறுத்தெடுத்து அவன் நின்னா குத்தம், கல்லா ஆமா குத்தம், என்ன அது பண்ணாலும் அது குத்தம். டிஃபால்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த 2 அங்கிள்ஸ் டிஃபால்ட்டாக என்னப்பா அது சரியில்லை, குத்தம் சொல்றதுக்கு ஒரு கும்பல் இருக்கும். டிஃபால்ட்டாக ஒரு கும்பல். இன்னொரு ஆன்டி கும்பல், ஏய் அந்த saree பாரு அந்த பொண்ணு நல்லா கட்டியிருக்கு, இவன் நல்லா தானே குடும்பம் நல்லா போகுது, ஏன் இவ saree ஒழுங்காவே கட்ட மாட்டேங்க, ஏன் இவ்வளோ கம்மி விலைக்கு போயிட்டு இருக்கா, ஏன் இவ ரெடியாகவே இல்லை, இந்த மாதிரிலாம் நார்மல் என்ன சொல்றது கம்யூனிகேஷன்ஸ் தான் இருக்கும். பட் இதெல்லாம் தாண்டி அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு நம்ம அந்த கல்யாணம் முடிஞ்ச ஒரு ஜோரில் பண்ணுவோம், ஐயோ அவங்க அப்படி பண்ணாங்க பாரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு அப்போ நடந்ததுன்னே நமக்கு தெரியாது. அந்த டைம் ஒருத்தவங்க தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே மொத்தமாக நம்ம உட்காந்து பேசும்போது சிரிச்சு நம்ம டயர்ட் ஆகிடுவோம். நம்மளே நம்ம மாற்றி கலாய்ச்சிப்போம். ஸோ அதெல்லாமே க்யூட்டான மெமரிஸாக இருக்கும். இன்னொன்று என்னன்னா, நீ சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் வந்துட்டு தெளிவாக இருக்கிற கும்பல், தெளிவில்லாத ஒரு கும்பல். ஓகேவா? தெளிவில்லாத கும்பல் இல்லைன்னா ஃபுல் சரக்கடிச்சு போதையில் ஒரு பக்கம் ஒரு கும்பல் இருக்கும். அந்த கும்பலுங்க பண்ணுற சேட்டையை தெளிவாக இருக்கிறவங்க பார்த்து 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 சிரிப்பாங்க. என்னென்ன பண்ணுறாங்க பாரு, எப்படிலாம் இருக்கிறாங்க பாருன்னு சொல்லிட்டு இதில் உட்காந்து 3ஆவதா ஒரு கும்பல், எதுக்குடா இந்த கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்தோம், வீட்டில் இருந்து இல்லை நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வரப்பட்ட நபர்கள் அவங்கெல்லாம். ஆமாம். எதுக்குடா நம்ம இங்கே வந்தோம், எல்லாமே கிரிஞ்சாக பார்ப்பாங்க. ஷோ இதெல்லாம் கிரிஞ்சுடா. ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அங்கிள் ஆன்டிஸ் எல்லாம் ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. கிரிஞ்சு பண்ணுறாங்க. எல்லாமே கிரிஞ்சு ஃபேக்டரியில் பார்க்குற ஒரு டுபுக்கு ஃபெல்லோ இருப்பான். எதுக்குடா வந்தோம், அவனை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சுருப்பாங்க அங்கே. ஆனால் அவனும் ஒரு எக்ஸ்டென்ட் மேலே ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் இருந்தானா அவனுமே ஜாலியாக வைப் ஆகிடுவான். அந்த மாதிரி இருக்க ஒரு கேட்டகரி இருக்கும். இன்னொரு கேட்டகரி என்ன தெரியுமா, அந்த பிடிச்ச ஒரே ஒரு கசின் இருக்கும், அந்த கசினுக்காக போகிற கேட்டகரி. ஆமாம். நம்ம அங்கே போனால் அவனை பார்க்கலாம், ஜாலியாக அவங்க கூட பேசலாம், அவங்க கூட ஜாலியாக ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற கேட்டகரி வரும். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்காக வந்தவங்களும் இல்லை, இந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷன் சாக்க வச்சு இந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களும். இன்னொரு மெயின் தெரியுமா, ஃபுட்டுக்காக வரவங்களும் இருக்காங்க நம்மள மாதிரி. ஆமாம் வச்சுக்கோங்களேன். ஏன்னா திடீர்னு நம்ம வந்துட்டு பார்ப்போம் எல்லாமே, அதாவது நம்ம ஃபங்க்ஷன் அதெல்லாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். பட்
யாருப்பா கேட்றீங்க? செம்மையா இருக்குல்ல? என்னப்பா மெனு? வெஜ்ஜா, நான்வெஜ்ஜா இல்ல எந்த மாரி மெனு? அந்த மாரி நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபேமிலி இப்போ ஒருத்தவங்க இன்வைட் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டு வைப்போம். ஓகே என்ன இப்படியா இருக்குமோ? நம்ம நம்மளுக்கு அப்படியா ரொம்ப இருக்குமோ? க்ளோஸா இருக்கணும்னா, கண்டிப்பா அவங்ககிட்ட போய் நம்மளுக்கு நம்ம மெனு மெனுவே சொல்லுவோம். தெரிஞ்சிரும். நம்ம க்ளோஸா இருந்தா நமக்கு மெனு தெரிஞ்சிரும். இல்ல நான் அவங்ககிட்ட நம்ம போய் கூச்சத்த விட்டு மெனு கேட்டுருவோம். இல்ல இது கொஞ்சம் ஆட் பண்ணலாமே. ஐஸ்கிரீம் ஒண்ணு இந்த ஃப்ளேவர் மட்டும் தானா? இந்த ஃப்ளேவரும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே போய் உட்காந்து கூச்சமே இல்லாம ஆட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் நார்மலா நடக்கிற விஷயம். பசிக்கும்ல, சாப்பிடணும். ஆமா. கண்டிப்பா. அது நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது. பட் அந்த மாரியும் நடக்கும். ஸோ இந்த மாரி ஒரு ஃபங்ஷன்னா, அது ஒரு ஃபங்ஷனா மட்டும் இல்ல. அதுக்கு பிஹைண்ட் த சீன்ஸா இவ்ளோ ஃபன் நடக்கும். ஸோ தட் இஸ் வீட்ல விசேஷம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். பிகாஸ் உங்க வீட்லயும் நீங்க நெறைய அந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நெறைய விஷயங்கள் என்ன சொல்றது? சப்போஸ் காண்டாவுற மூமெண்ட்டும் இருக்கு. கலவரம் நடந்த மூமெண்ட்டும் இருக்கு. அதாவது 2 ஃபேமிலிஸ்குள்ள ஒப்பீனியன்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயி சண்டை நடக்கிற மூமெண்ட்டும் இருக்கு. அத சமாதானம் பண்ணி அத நடத்துற மூமெண்ட்ஸும் இருக்கு. ஸோ எல்லாமே வீட்ல விசேஷம் அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் மிக்ஸ்ட் ஆஃப் ஆல். எமோஷன்ஸ். அதே மாரி இதெல்லாம் நடந்தாலும், எவ்ளோ கான்ட்ரோவர்சிஸோ, எவ்ளோ ஹாப்பினஸோ, எவ்ளோ ரொம்ப டவுன் டூ எர்த் அளவுக்கு பிரச்சனையே வந்தாலும், அந்த பர்ட்டிகுலர் டே எல்லார் முகத்திலயும் சிரிப்பு இருக்கும். தட் இஸ் வாட் திஸ் இஸ் வீட்ல விசேஷம். இந்த வீட்ல விசேஷம் டாபிக் ஏன் இத எடுத்தோம் அப்டின்னா, திஸ் இஸ் வெரி க்ளோஸ் டூ ஹார்ட் ஃபார் எவ்ரிஒன். காமனா எல்லாருக்குமே ரிலேட் ஆகுற ஒரு விஷயம். இத பத்தி நம்ம யோசிச்சோம்னாலே நம்ம மனசுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸைட்மென்ட் வரும். உண்மைய சொல்லணும்னா இதுக்கு ஸ்கிரிப்டே எழுதல. ஸ்கிரிப்டே எழுதாம டைரக்ட்டா உட்காந்து பேச ஆரம்பிச்சுட்டோம். அவன் பேச ஆரம்பிச்சுட்டே இருக்கான். ஏன்னா, இன்னொன்னு ஏன் இந்த மாரி டாபிக் எடுத்து ஏன் சரி இப்படி பேசலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, ஏதாவது ஒரு இதில நம்ம ஏதாவது ஒரு ஃபன் பண்ணியிருப்போம். ஏதாவது ஒரு கசின் ஏதாவது ஒரு ஃபன் பண்ணியிருப்பாங்க. இல்ல கசின் கூட விடுங்களேன். ஏதோ ஒரு ஆன்டியோ தான் நமக்கு ஆனா அது ரொம்ப மைண்ட்ல டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிடாது. நம்ம இப்போ கூட கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு ஃபங்ஷன்ல அட்டெண்ட் பண்ண விஷயங்கள் இப்போ கூட நம்ம சொல்லி சிரிப்போம். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் மெமரீஸ். நீங்க வந்துட்டு அங்க போய் குடுக்கணும். அந்த மாரி சில பேர் இப்பலாம் வெறுப்பா பார்ப்பாங்க. இல்ல அது ரொம்ப ஃபேக்கா பார்ப்பாங்க. பட் அது எப்படி அதெல்லாமே தாண்டி இட்ஸ் a பியூட்டிஃபுல் மொமெண்ட். எல்லாமே ஒண்ணா நம்ம என்ஜாய் பண்ணி, ஒரு மாரி அது ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இப்போ எல்லாமே காமனா டிஜேஸ் அதெல்லாம் ரொம்ப காமனா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ டான்ஸ் ஆடுறதே வேற மாரி எல்லாத்துக்குமே டிஜே, எல்லாத்துக்குமே டான்ஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்ததுனால, எல்லாருமே ஆடி ஒரு மாரி என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு மாரி நம்ம காலேஜ் வைபுக்கு போனாலுமே, இப்போ நமக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஸ், நல்ல வைபான ஒரு கேங் நமக்கு இருக்கு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு ஃபங்ஷன் போம்போது, அடிச்சு நாக் அவுட் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த வைப்ல எல்லாருமே வந்து ஆட ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு மெமரபிளான ஒரு மூமெண்ட்ஸ் தான் நம்ம எல்லார் லைஃப்லயும் இருக்கிற விஷயங்கள். கண்டிப்பா. இத வந்துட்டு யாருமே ஈஸியா மறக்கவே முடியாது. வீட்ல ஒரு பயங்கரமா ஒரு கிராண்டான ஒரு செலிப்ரேஷன் நடந்திருக்கு அப்டின்னா, அத மறக்கவே மாட்டாங்க. அது எவ்ளோ வயசானாலும் சரி, நம்ம பையனோ, நம்ம பேர பையனோ பண்ண கல்யாணமோ, இல்ல ஏதோ ஒரு விஷயத்த நம்ம தாத்தா, பாட்டி சொல்லுவாங்க இல்லையா? அவன் என் பையனுக்கு இப்டி பண்ணோம், அவங்க பண்ணோம் அப்டின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அந்த பர்ட்டிகுலர் டே வீட்ல நடந்த எக்ஸைட்மென்ட், அந்த ஹாப்பினஸ் எல்லாமே காலம் எவ்ளோ வருஷம் ஆனாலும் நம்ம மைண்ட்ல ஜெராக்ஸ் காப்பி மாரி இருக்கும். அந்த பர்ட்டிகுலர் டே என்னென்ன நடந்துச்சு அப்டின்றத நம்ம லைஃப்ல மறக்கவே மாட்டோம். இதுதான் வீட்ல விசேஷம். எல்லார் வீட்லயும் விசேஷம் நடக்கும். சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. இதே மாரி உங்களோட ஃபேவரட்டான மூமெண்ட்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நெனச்சா டூ ஷேர் வித் அஸ். பிகாஸ் இது எல்லாமே ஒரு கியூட்டான விஷயங்கள் தானே. பிகாஸ் இட்ஸ் இட்ஸ் ஐ மீன் the moments to cherish. நீங்க வந்து எக்ஸாக்ட்லி. எப்பவுமே செரிஷ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மூமெண்ட்ஸா தான் இருக்கும். ஸோ டூ ஷேர் வித் கீழ கமெண்ட்ல போட்டீங்கன்னா, நாங்க வந்துட்டு அந்த பெஸ்ட் கமெண்ட்ட வந்துட்டு நாங்க அகைன் ரீஷேர் பண்ணுவோம் நம்மளோட Instagram அக்கவுண்ட்ல. ஸோ டூ ஃபாலோ அஸ் அண்ட் திங்க்ஸ் அண்ட் தாட்ஸ். அது வந்துட்டு நம்ம Instagramல இருக்கு. Spotifyல இருக்கும். Apple Podcastல இருக்கும். We are also in YouTube. உங்களுக்கு கமெண்ட் பண்ணணும்னா நீங்க YouTubeல கமெண்ட் பண்ணலாம். எங்களுக்கு அப்படியே ரேட்டிங் குடுத்தீங்கன்னா, எங்களுக்கு சூப்பரா மோட்டிவேஷனா இருக்கும். ஜாலியா நாங்களும் இந்த மாரி நெறைய கன்டென்ட்ஸோட உங்களுக்கு வரும். Until then, bye bye from Sri and Karthu. Bye.